ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த் வயரை பற்றி தான். எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது இப்போ உங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எர்த் வயர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ அதுக்கானது தான், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கரண்ட்டுன்றது வந்து நார்மலாக வந்து உங்களோட ஃபேஸ்லேருந்து வந்து நியூட்ரல் வழியாக வந்து வெளியே போயிடும். இப்போ சப்போஸ் அந்த வயர் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரிக்கல் வயர், அந்த வயரில் ஏதாவது ஒரு ஃபால்ட்டு ஏற்பட்டு அதில் ஏதாவது இன்சுலேஷன் பிரேக் ஆகி சப்போஸ் அந்த வயர் வந்து உங்களோட மெட்டல் பாடி, அதாவது நார்மலாக ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இது எல்லாமே மெட்டலில் தான் மேக் பண்ணியிருப்பாங்க அதோட பாடி. ஸோ அதில் வந்து டச் ஆகுதுன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ அந்த டைமில் நீங்கள் போய் அந்த ஃப்ரிட்ஜ்லேயோ வாஷிங் மிஷின்லேயோ கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷாக் அடிக்கும். கரெக்டாக? இதை தவிர்க்கிறதுக்காக இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எர்த்து வயர் அப்படின்றத வந்து ஒரு பாடியிலேருந்து, அதாவது எந்த எக்யூப்மெண்ட் இருக்கோ அந்த எக்யூப்மெண்ட்டோட பாடியிலேருந்து கீழே வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எர்த்தை டச் பண்ணுற மாதிரி வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, இன்கேஸ் அந்த லைவ் வயர் வந்து கட் ஆகி அது ஃப்ரிட்ஜ்லேயோ வாஷிங் மிஷின்லேயோ பட்டால் கூட அந்த கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி வழியாக பாஸ் ஆகாது, அந்த எர்த்து வயர் வழியாக பூமிக்கு பாஸ் ஆகிரும். ஏன்னா கரண்ட்டு எப்போவுமே எங்கே வந்து லோ ரெசிஸ்டன்ஸ், லோ எதிர்ப்புத்தன்மை இருக்கோ அந்த வழியை தான் சூஸ் பண்ணும். ஸோ அது வழியாக தான் வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகும். ஸோ நம்ம பாடியை விட எர்த்துக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால் வந்து இப்போ சப்போஸ் லைவ் வயர் வந்து அந்த ஃப்ரிட்ஜில் பட்டால் கூட அந்த கரண்ட்டு வந்து அந்த எர்த்து வயர் வழியாக பூமிக்கு பாஸ் ஆகிரும். ஸோ தட் நமக்கு வந்து ஷாக் அடிக்காது. ஸோ இது வந்து ஒரு சேஃப்டிக்காக கொடுத்துருக்கிறது தான் இந்த எர்த்து வயர் அப்படின்றது. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நியூட்ரல் வயரையும் எர்த்து வயரையும் குழப்பிக்கிறக்கூடாது. நியூட்ரல் வயருன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து கரண்ட்டு பாஸ் ஆகிறதுக்கு ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட் வேணும். ஸோ ஃபேஸ் வழியாக வந்து மேலே இருக்கிற நியூட்ரல் வயர் வழியாக திரும்ப வந்து அது ரிட்டன் ஆயிரும். ஸோ அந்த க்ளோஸ்டு பார்த்து இருந்தால் தான் கரண்ட் வந்து பாஸ் ஆகும். பட் எர்த்து வயருன்றது வந்து நார்மலாக ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து சேஃப்டிக்காக கொடுத்துருக்கிறது தான் வந்து எர்த்து வயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து எர்த் வயரை பற்றின டெஃபினிஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க. நல்ல மோட்டிவேஷன் எனக்கு இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.